ஹாய் எவ்ரிஒன். நம்ம இன்றைக்கி வந்து பேசிக் டெய்லரிங் ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்கேல்ஸ் எதுன்னு பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா கர்வ் ஸ்கேல். இது வந்து பேண்ட்டுக்கு வந்து மெஷர் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நேரோ பேண்ட்ஸு, பட்டியலா பேண்ட்ஸு, இந்த மாதிரி கேதரிங் பேண்ட்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த கர்வ் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு காலருக்கு கூட இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம காலர் கூட நம்ம வந்து கொண்டு வரலாம். அண்ட் இது நான் வந்து ஃப்யூச்சரில் எப்படின்றத நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எல் ஸ்கேல்னு சொல்லுவோம். இந்த ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா டாப்ஸ், குர்த்தீஸு அண்டு 2 சைடு மெஷர் பண்ணுற வேண்டிய இடத்துல வந்து நம்ம சிங்கிள் சைடு மெஷர் பண்ண போதும் அந்த எட்ஜஸில் வந்து வச்சாலே அனதர் சைடு வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து மெஷர் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து டைம் சேவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய முக்கியமான ஸ்கேல் கூட இது. அண்டு ஒரு ஸ்டீல் ஸ்கேல் நான் வச்சுருக்கிறது. இது வந்து லாங் ஸ்கேல். அந்த ஓப்பன் கட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வந்து நம்மளுக்கு லாங்காக இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி லாங் ஸ்கேல் இருக்கிறப்ப. அண்ட் இதோட வித்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பைப்பிங்கோட மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பேசிக் டேப்பு. நம்ம வந்து இன்ச்சஸில் தான் கணக்கிடுவோம். ஸோ வந்து பேசிக்கான ஒரு டேப்பு. இது யூஸ்வலாக எல்லாத்துக்கும் தெரிகிறது தான். அண்ட் வந்து மார்க்கர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கலர்ஸ்க்கு வந்து நிறைய அவைலபிள் இருக்குது. நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். அண்ட் ஒரு பென்சில், சம்டைம்ஸ் நம்ம பென்சிலை யூஸ் பண்ணுறது கூட நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த பென் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேப்ரிக்கில் மார்க் ஆகும். அண்டு லைட்டாக தண்ணி பட்டுச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே அது போயிடும். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் வரைகிறதுக்கெல்லாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்டீல் ஸ்கேல் நான் யூஸ் பண்ணுவேன். ப்ளவுஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு வந்து சின்ன ஸ்கேலாக இருக்கிறது, நெக் பேட்டர்ன்ஸ் போடுறதுக்குலாம் சின்ன ஸ்கேலாக இருக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக அண்ட் ஈஸியாக இருக்கும். அண்ட் முக்கியமான ஒன்று வந்து பின்ஸ். இந்த பின்ஸ் வந்து ரொம்ப மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும். எந்த ஒரு கார்மெண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக நம்ம ஃபிட்டாக இது பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும். எகெயின் அண்ட் எகெயின் வந்து நம்ம மெஷர் பண்ணவும் தேவையில்லை பின்ஸ் போட்டுட்டா. அண்ட் ரொம்ப முக்கியமானது வந்து ட்ரிம்மர். எப்போவுமே வந்து நீங்கள் கட்ஸ்லாம் சின்ன சின்ன வேலைப்பாடுகள் இருக்கும்போது ட்ரிம்மர் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு கை வலி வராது. ஆல் டைமாக நம்ம வந்து சிசர்ஸ் எடுத்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப வந்து நம்ம கட்டிங் போடணும் அப்படிங்கிற டைமில் மட்டும் சிசர்ஸ் எடுத்தால் போதும். சிசர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நம்ம கட் பண்ணுறக்கோ நம்மளோட ஷேப்ஸ் வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா சிசர்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் தான் கார்மெண்ட் வந்து தூக்கி வராமல் நம்மளுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் கட் வந்து ரொம்ப நல்லா செக்யூர்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது வந்து ரொம்ப கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரியும் வாங்கிக்கோங்க ப்ரொஃபஷ்னலாக. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கேல். ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து நெக்ஸ் எல்லாம் வரைகிறது, ஆர்ம் ஹோல்ஸ் எல்லாம் வரைகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து ஷேப்ஸ் வந்து கையில் வளையிறதுக்கு வந்து வராது. அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நான் வந்து ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் வந்து எது எப்படி யூஸ் பண்ணுறேன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்கேல் இருக்கிறங்காட்டி வந்து கர்வ்ஸு, காலர் கர்வ்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வர்றதுக்கு வந்து இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இதெல்லாம் தான் பேசிக்காக நீங்கள் வந்து டெய்லரிங் பண்ணுறதுக்கான திங்ஸு. தேங்க்யூ ஸோ மச்.